வணக்கம் வியூவர்ஸ். இது என்னன்னு பார்க்குறீங்களா? நார்த்தங்காய் வெல்ல பச்சடி. நார்த்தங்காய் வெல்லம் போட்டு பண்ணுற பச்சடி. நான் உப்பு பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டு பண்ணுவேன். நிறைய பேர் இப்படி தான் பண்ணுவேன். நார்த்தங்காய் பச்சடி இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. பாருங்க வியூவர்ஸ், நார்த்தங்காய் பச்சை மிளகாய் போட்டு வெல்லம் போட்டு பச்சடி பண்ணுறது. நார்த்தங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சம் நார்த்தங்காய் எடுத்துட்டுருக்கேன். ஒரு 2 நார்த்தங்காயை பொடியாக நறுக்கியிருக்கேன். இப்போ உப்பெல்லாம் இதுக்கு போட வேண்டாம், ஊறுகாய்க்கு போடுற மாதிரி. இந்த நார்த்தங்காயை ஃபுல்லாக நறுக்கிட்டு பச்சை மிளகாயெல்லாம் நறுக்கி வதக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நார்த்தங்காயை பொடியாக நறுக்கிட்டு காமிக்கிறேன். அந்த காயை பூரா பொடியாக நறுக்கி அந்த சாறையும் அதிலையே விட்டு வச்சுட்டேன். இப்போ கொஞ்சமாக ஊறுகாய்க்கு அளவுக்கு உப்பு வேண்டாம், ஆனால் உப்பு எடுத்துக்கணும். இந்த ஒரு 10 பச்சை மிளகாயை இது மாதிரி கீறி வச்சுருக்கேன். இப்போ ஒரு சின்ன குக்கர் அடி வெயிட்டாக வச்சுருக்கேன். 1 கப்பு வெல்லத்தை 1/2 கப்பு தண்ணியில் கொதிக்க விட்டுருக்கேன். பாகு வைக்கணுங்கிறதில்ல, நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி வச்சுக்கலாம். வெல்லத்தில் சும்மா ஒரு கரண்டி போட்டு, நான் பொடிச்ச வெல்லம் தான் போட்டிருக்கேன். அது இந்த தக்காளி பதம் அந்த மாதிரி ரொம்ப கொதியெலாம் வர வேண்டாம். கொஞ்சம் நுரைச்சிண்டு கொதி வந்ததும் அணைச்சிடலாம். இங்கே நான் சின்ன குக்கர் எடுத்துட்டுருக்கேன், அடி வெயிட்டாக இருக்கும்ன்ட்டு. அதில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு போட்டாச்சு. இப்போ கடுகு பொரியறது. நான் மீடியமில் வச்சுட்டுருக்கேன் அடுப்பை. கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சமாக பெருங்காயம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சாச்சு. நம்ம இப்போ இந்த கருவேப்பிலையெல்லாம் தேவையில்லை இதுக்கு. இந்த பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாயும் வெல்லமும் ஆப்ஷனல் தான். நல்ல காரம் இனிப்பு ரெண்டும் கலந்து இருக்குன்னா 2 இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இல்லை பச்சை மிளகாய் கம்மியாக போட்டுக்கிறேன்னா கம்மியாக போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஓரளவு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் இந்த காயும் போட்டு நல்லா வதக்கணும். காய் நல்லா பஞ்சாட்டம் வேகணும். பாருங்க, வெல்லம் ஒரு கொதி வந்துடுத்து. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கொதிக்க வேணுங்கிறது இல்லை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மண் போக வடிகட்டி வச்சுக்கலாம். இங்கே பச்சை மிளகாய் ஓரளவு வதங்கின்றிருக்கு. இப்போ இதோட நம்ம இந்த நார்த்தங்காயும் போட்டுடலாம். நான் மேலாக கையால் எடுத்து தான் போட போகிறேன். அடியில் அந்த சாறு இருக்கும். வேக வேக அந்த சாறை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருவேன். இப்போ இந்த சாறு இருக்குது. சாறு அந்த காய் வேக வேக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தண்ணிக்கு பதிலாக இதையே விட்டு நல்லா மைய வேக வச்சுக்கணும். பாருங்க, ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் காய் பாருங்க கலரே மாறிடுது. இப்போ இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த உப்பை போட்டுட்டு இந்த ஜலம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு மூடி வச்சே வேக விடுவோம். குக்கரில் வச்சு விசில் போடுறதெல்லாம் வேணுங்கிறது இல்லை. உப்பு போட்டாச்சு. இப்போ இந்த ஜலத்தை கொஞ்சமாக விட்டுடலாம். விட்டுட்டு இப்போ நல்லா கிளறி கொடுத்துட்டு மூடி வச்சிடலாம். இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்க, நல்லா வெந்துருத்து. ஆனால் உங்களுக்கு சொட்டு கூட தண்ணியே இல்லை. பாருங்க, எல்லா தண்ணியும் அப்சார்ப் பண்ணிடுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் வேகணும். நம்ம வெள்ளை ஜலம் விட்டுட்டோம்னா
முழிச்சுன்னு இருக்கும், மசிஞ்ச மாதிரி இருக்காது. அதனால் நான் ஒரு 1/2 டம்ளர் ஜலம் விட போகிறேன். ஜலம் விட்டுட்டு இப்போ இதை நல்லா கலந்துட்டு மூடி சிம்மில் வச்சுட்டோம்னா இது ஒரு 5-6 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வெள்ளை ஜலம் விட்டுக்கலாம். இது கொஞ்சம் வேகட்டும். இப்போ திறந்து பார்த்துடலாம். இன்னும் நல்லாவே வெந்தாச்சு. நல்லா மசிஞ்சிடுத்து. நீங்கள் ரொம்ப மசிக்கணுன்னா நம்ம வந்து நல்லா கரண்டியாலேயே நல்லா மசிச்சு கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் வந்து லைட்டாக மேஷர் வச்சு மசிச்சு கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம அந்த வெள்ளை ஜலத்தை விட்டுறலாம். இதில் நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா கலரிட்டு திருப்பியும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நிமிஷம் மூடி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நார்த்தங்காய் பச்சடி ரெடி. இப்போ இதை ஒரு பாட்டிலில் நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சுட்டு மோர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு கூட தொட்டுக்கலாம். அதிகமான ஜீரண சக்தியுடைய டேஸ்டியான நார்த்தங்காய் பச்சடி ரெடி. பாருங்க, நல்லா ஆறி எடுத்து ஓரளவு கெட்டியாகவும் ஆகிடுத்து. இதை நம்ம இப்போ ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு நார்த்தங்காய் பச்சடி ரெடி. உங்களுக்கு வெல்லமோ பச்சை மிளகாயை குறைச்சி போட்டுக்கலாம், வெல்லம் அதிகப்படுத்திக்கலாம். இதெல்லாம் வந்து அவளோட டேஸ்ட்டை பொறுத்தது தான். இதோ பாட்டிலில் ஃபுல்லாக அள்ளி வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் இருக்குது, ஒரு சின்ன கப்பில் வச்சுட்டு டெய்லி யூஸுக்கு தொட்டுக்க வேண்டியது தான். அருமையாக வந்திருக்கு. இதில் இருக்கிற பச்சை மிளகாயை எடுத்து போட்டுட்டு சாப்பிடவே வேண்டாம். பச்சை மிளகாயை அப்படியே அதை எடுத்தே சாப்பிட்லாம். அதுவும் ஊறிண்டு நல்லாயிருக்கும், ரொம்ப காரமெல்லாம் இருக்காது. இல்லை பச்சை மிளகாயை தள்ளிட்டு சாப்பிட்டுட்டு கடைசியாக ஊறுகாய் தீரும்போது, அந்த நார்த்தங்காய் பச்சடி தீரும்போது உங்களுக்கு அந்த பச்சை மிளகாய் இன்னும் டபுள் டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ கூட சாப்பிடுங்க. நீங்களும் செஞ்சு அசத்துங்க வியூவர்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.